ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே வணக்கம். தொட்டியில் வளர்கிற செடிகள் எப்பவுமே செழிப்பாக வளரணும்னா தொட்டி மண் எப்பவுமே லூஸாக இருக்கணும். அதாவது காற்றோட்டத்தன்மையோட டைட் ஆகாமல் இருக்கணும். ஆரம்பத்தில் மண்கலவை தயாரிக்கும் போதே பிசுபிசுப்பான மண்ணில் நம்ம மண்கலவை தயாரிக்கக்கூடாது. அந்த மண் பசைத்தன்மை இல்லாமல் உதிரியான மண்ணாண்டி நம்ம பார்த்துக்கிடணும். அப்படி ஒரு மண்ணில் நம்ம மண்கலவை தயாரித்தோன்னா தான் அந்த மண் எப்பவுமே டைட் ஆகாமல் செடி ஆரோக்கியமாக வளர முடியும். அடுத்தாப்பில் தொட்டியில் வளர்கிற களை செடிகளை ஆரம்பத்திலே பிடுங்கி எடுத்துடணும். ஏன்னா களை செடிகள் வீரியமாக வளர்ந்து அதோட வேரை தொட்டி மண்ணில் நிறைய பரப்பி தொட்டி மண்ணை டைட்டாக்கிரும், அதில் உள்ள சத்துக்களையும் எடுத்துரும். அதனால் நம்ம வளர்க்குற செடிகள் வீக் ஆகிரும். அதனால் எப்போவுமே களை செடிகளை நம்ம உடனே பிடுங்கி எடுத்துடணும். அடுத்தது இயற்கை உரங்களை நம்ம தாராளமாக அந்த மண்ணில் கலந்து நல்லா கிளறி விடணும். அப்படி விடும்போது அந்த மண் நல்லா லூஸாக இருக்கும். நல்ல ஒரு காற்றோட்டத்தன்மை இருக்கிறதுனால தொட்டி மண்ணில் நுண்ணுயிர்கள் பெருகும். இதனாலேயும் நம்ம செடி நல்லா செழிப்பாக வளரும்.